டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். AVK தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய பார்ட்டி. விஜய்க்காகத்தான் அங்க எல்லாருமே அவர் பின்னாடி வர்றாங்க. ஆதரவாளர்கள், வாக்காளர்கள், முதல் தலைமுறை இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்காக தான் வராங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய தலைவர்கள் தான் அவங்களுக்காக வரல. அவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள அவங்களுக்கான அடையாளத்தை உண்டு பண்ணி அடுத்த கட்ட தலைவர்களா அவங்க ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது பேக்ஃபயர் ஆகுது. என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இதனால யாரையும் நம்ம குறைத்து மதிப்பிடல. பட் விஜய் தான் கட்சியுடைய முகம், அடையாளம் அண்ட் ஈர்ப்பு சக்திங்கிறத யாரும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை கெடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழகத்துல இன்னைக்கு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் கொஞ்சம் ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்றாரு. எல்லாத்துக்குமே அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈசிஆர்ல இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு. மக்களை அவர் சந்திக்கணும் அப்படிங்கிறது அது கம்பல்சரி. அது அவர் எவ்வளவு நாள் தள்ளி போட போறாருன்னு தெரியல. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மற்றவங்க எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கங்க அவங்க எப்படியாச்சும் ஆபாசமாவது பேசியாவது டெய்லி ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் இன்னும் வெளியவே வரலங்கிறது ஒரு விஜய் ரசிகையா எனக்குமே ஏமாற்றமா இருக்கும் பொழுது வாக்காளர் பெருமக்களுக்கு கண்டிப்பா ஒரு இல்லைங்க. இப்போ அதான் இது 2021 கிடையாது, இது 2026. 2021ல பாஜக கூட்டணியோட இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு இருந்த வெகுவாரான சிறுபான்மையினர் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு இல்லாம போச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அதனால அவங்க பல இடங்கள்ல பின்னடைவை சந்திச்சாங்கிறதும் உண்மைதான். அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கு வாக்கு கூட கிடையாது. அது ரொம்ப ஒரு அறிமுகமே குறைவாக இருந்த நோட்டாவுக்கு கீழே தானே வாக்கு. இதை நம்ம சொல்றது உண்மையத்தான் சொல்றோம். அப்போ இன்னைக்கு அந்த நிலைமையில இது இன்னைக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நம்பர் 1, பாஜக 12ல இருந்து 18% வரைக்கும் வாக்கு வாங்கி நிரூபிச்ச ஒரு கட்சியா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 8% மேல வாங்கி படிப்படியாக அவங்க வளர்றாங்க. அந்த வளர்ச்சி அவங்களுக்கு இன்னும் கண்டினியூ தான் ஆக போகுது. அவங்க ஒரு முக்கியமான ஒரு சக்தியா மாறி இருக்கிறாங்க. தாவேக்காங்கிற கட்சியே இன்னைக்கு புதுசா லிஸ்ட்லயே இல்ல, அது வந்திருக்கு. சோ அது வாக்க எப்படி மாற்ற போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.